கோமாளித்தனம்னு சொன்னாலே அதில் முதலிடம் பிடிப்பவர் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை ஸ்டாலின் தான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகமயமாகிறார் பெரியார். இப்போ நம்ம பெரியார் ராமசாமி உலகமயமாகிறாராம், ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்கிறார். உலகமயமாகிறார் பெரியார் அப்படின்னா என்னென்னா, ஊரை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் இந்த அரசியல்வாதிகள். எல்லாம் படிக்காத முட்டாளுங்க. படிச்சிருந்தா அவனும் முட்டாளாக இருக்கான். அரசியலுக்கு போனான் ஒன்று படிக்காத முட்டாளாக இருக்கான், படித்தவன் போகிறவன்லாம் முட்டாள் ஆயிடுறான். அது நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் எதுவோ என்னமோ தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, ஊரை எப்படி ஏமாத்துறாங்கன்னா, உலகமயமாகிறாராம் பெரியார். அது எப்படி உலகமயமாகிறாராம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இது லண்டனில் இருக்குது, அதாவது இங்கிலாந்தில் இருக்குது. இது உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். அந்த காலத்து ரொம்ப பழமையான பல்கலைக்கழகம். ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் அப்படின்னா உலகம் பூரா தெரியும். அதில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படித்தாங்கன்னா ஒரு மரியாதை. அதனால் எல்லோரும் ஆக்ஸ்போர்ட்னா என்னமோ பெருசுன்னு நினைப்பாங்க. இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணா, ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறந்து வைக்கிறாங்களாம். வெளிநாட்டு கலைஞர்கள்லாம் வர்றானா, என்ன டூப் விடுறான் பாருங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது, அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறதுதான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன். தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசி எழுதியிருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் இந்த உலகத்துக்கானது என்று அனைவருக்கும் பொதுவானது. என்ன டூப், நம்மளை எப்படி முட்டாளாக்குறான்னு இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி டூப் போடுறான் மறுபடியும் தந்தை பெரியாருங்கிறான். மானமுள்ள தன்மானமுள்ள எந்த மனிதனும் தன் அப்பாவை தவிர இன்னொருத்தனை தந்தைன்னு சொல்ல மாட்டான். யாரையோ ஒரு ஆளை தந்தைன்னு சொல்கிற கேவலமான பிறவிகள் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன். சொல்லலாமாயா இன்னொரு ஆளை பார்த்து தந்தைன்னு? உனக்கு தந்தை யார்? அப்பன் பேரை மாற்றி சொல்லலாமா? தந்தைங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அது. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்களே, அதில் பிதா அதுதான் தந்தை. உன்னை பெற்றவன். மற்றவனுக்கு எவனுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கக்கூடாது. இனிஷியலை மாற்றி போடணும். இப்போ இன்னொருத்தனை நீ தந்தைன்னு சொல்லிட்டா இனிஷியலை மாற்று. திராவிட இயக்கத்தை சேர்ந்த எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். நாங்கள்லாம் தன்மானம் உள்ளவங்க யாருமே இன்னொருத்தரை தந்தைன்னு சொல்ல மாட்டேன். அந்த வெக்கங்கெட்ட வேலையை இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, தந்தை பெரியாராம். சரி, என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகமயமாகிறாராம் அவர். உள்ளூர்லேயே காரி துப்புறான். உள்ளூர்லேயே 73 வயசில் கல்யாணம் பண்ண ஆளுங்கிறான். உள்ளூர்லேயே வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ண ஆளுங்கிறான். உள்ளூர்லேயே சொல்கிறான் தாயோட உறவு வச்சா தப்பு இல்லைன்னு சொன்ன ஆளுங்கிறான். உள்ளூரில் சொல்கிறான், ஐயோ அந்த ஆள் சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றினாயாங்கிறான். உள்ளூரில் சொல்கிறான் சுதந்திரமே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரியா அந்த ஆளுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி எத்தனையோ தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி உள்ளூர்லேயே காரி துப்பிய ஒருத்தரை இவங்க ஆக்ஸ்போர்டில் படம் திறந்து வைக்கிறாங்களாம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓ இங்கிலீஷ்காரன் ஒரு படத்தை திறக்கிறான், வெளிநாட்டு அறிஞர்கள் கலந்து கொள்கிறாருங்க, அப்போ யாரும் வெளிநாட்டுக்காரன் எல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு நினைப்பீங்க. இது எப்படி ஏமாத்துறான் பாருங்கள் அந்த திராவிட இயக்கங்கள்லாம். உண்மை நடந்தது என்னென்னா, ஸ்டாலின் சிகிச்சைக்கு போகிறார் 2 நாட்டுக்கு, லண்டன் ஜெர்மனி. போகும்போது என்ன பண்ணுறான், அந்த திராவிட இயக்க கூட்டம் அங்கே ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டின்னு இருக்குல்ல பல்கலைக்கழகம், அது பெரிய பல்கலைக்கழகம். அது உள்ள ஹாலெல்லாம் வாடகைக்கு விடுறாங்க. நீங்கள் தங்குறதே லாட்ஜ் மாதிரி தங்குறதே ஆக்ஸ்போர்டு இதில் போய் நீங்கள் தங்கலாம். கல்யாணம் கூட ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக வளாகத்தில் நீங்கள் பண்ணலாம், வாடகை. ஸோ வாடகைக்கு விடுறாங்க. அது மாதிரி ஆக்ஸ்போர்டு இதில் இது ஹாலு, அதுக்குன்னு ஒரு பெரிய ஹால் இருக்கும், 50 பேர்லேருந்து 500 பேர் இருக்கிற மாதிரி. அதை வாடகைக்கு விடுறான். வாடகை எவ்வளவுனா நம்ம இந்திய இதுபடி கரன்சி படி இந்திய ரூபாப்படி எவ்வளவு மதிப்புனா 30,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் 2 லட்சம் ஒரு நாளைக்குன்னா அரை நாளைக்கு. நீங்கள் வேணுன்னா வெப்சைட்டில் போய் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டுன்னு போடுங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ரூம் வேணும்னு கேட்பான். இல்லை எந்த ஹால் வேணும், கல்யாணம் பண்ணணுமா அவன் ஹால் வாடகைக்கு வரான். இல்லை ஏதாச்சும் விழா நடத்தணுமா மீட்டிங் நடத்தணுமா ஹால் வாடகைக்கு வரான். ஸோ 30,000லேருந்து 2 லட்சம். இந்த கூட்டம் என்ன பண்ணுறான், இவர் இங்கேருந்து போகிறார்ல, இதுக்கு ஸ்டாலின் போகிறார்ல, அங்கே என்ன பண்ணுறான், ஒரு ஹாலை பிடிச்சிட்டாங்க.
1 லட்சத்துக்கோ 2 லட்சத்துக்கோ ஒரு ஆளை போட்டுச்சு. இவங்களே ஒரு ஸ்டாலின் அங்கே போகிறதுனா அங்கே இப்போ ஒரு பெரியார் இதை படத்தை திறக்கிறாங்க இவங்களே. நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டு அறிஞர்கள் இதில் பெரியார் இது வந்து படம் திறக்கப்படுகிறது. திறக்கிறவங்க இவங்க, ஸ்டாலின் தான் போய் திறக்கிறார். வெளிநாட்டு அறிஞர்கள் பார்க்குறான்னா என்ன இங்கிலீஷ்காரன் போகிறான் ஈவேராவை பற்றி அவ்வளோ பெருமையாக நினச்சிக்கிட்டு மிகப்பெரிய சாதனையாளர்னு நினச்சிக்கிட்டு வெளிநாட்டு ஆளை வைக்கிறான்னு நினைக்கிறீங்க. வெளிநாட்டில் நம்ம தமிழர்கள் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் பேர் இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்றான். இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு நம்மளை எப்படி ஏமாத்துறான், ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் படம் திறக்கிறாங்க. நம்மெல்லாம் முட்டாள். 50,000 ரூபா 1 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு ஆளை எடுத்துக்கிட்டு ஸ்டாலினே படத்தை திறந்துட்டு 2 புஸ்தகத்தையும் வெளியிடுறாங்க. 2 புஸ்தகத்தையும் வெளியிடுறாங்க. யார் புஸ்தகமா? ஈவேரா புஸ்தகம். எந்த புஸ்தகம் தெரியல. அதாவது இந்தியாவில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டின் எதிரிகள்னு சொன்னார் விடுதலை பத்திரிக்கையில். அது சம்மந்தப்பட்ட புஸ்தகமா? இல்லை பட்டியலினத்து மக்களை வந்துக்கிட்டு கேவலமாக பேசினார், அது சம்மந்தப்பட்ட புஸ்தகமா? அது எதை பற்றி புஸ்தகம் இல்லை. இல்லை அவர் மனைவியை வந்து எப்படி சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி சில வயது வாலிப இளைஞர்களை அனுப்பி மனைவி பின்னால் போய் கிண்டல் அடிங்க, அவள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, அந்த அனுபவத்தை பற்றிய புத்தகமா? இல்லை எந்த புத்தகம் இல்லை, வளர்ப்பு மேலே கட்டின புத்தகமா? இல்லை மற்ற விஷயங்கள் அசிங்கமான விஷயங்களை சொன்ன புத்தகமானு சொல்லலை. ஆனால் 2 புத்தகத்தை வெளியிடுறாங்களாம். அவர் பற்றி வெளியிட்டால் தானே வெளியிட முடியும். இதை வந்து ஸ்டாலின் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரியார் உலகமயமாகிறாராம். 1 லட்சம் ரூபா வாடகைக்கு ரூமை பிடிச்சிக்கிட்டு ஒரு 50-100 பேரை திமுக இங்கே இருக்கிற திமுககாரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு படத்தை திறந்துட்டு இந்த உலகமயமாகிறாருன்னு இப்படி சொன்னாங்கன்னா நம்மளாம் முட்டாளா? அதுதான் கேட்குறேன். இதுதான் நடக்குது. 2வது திருக்குறளே மாற்றிட்டாங்க. என்ன திருக்குறள்னா, அதாவது 972வது குறள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு 972வது குறளில் வள்ளுவர் எழுதினார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, பிறக்கும்போது எல்லா உயிர்களும் வந்து சமமாக தான் பிறக்குது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை வந்து அவர்கள் செய்யும் செயல்களாலும் அவர்கள் செய்யும் தொழில்களாலும் தான் அவங்களுக்கு பெருமையும் சிறுமையும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். அதை பிறக்கும்போது எல்லா மனுஷனாக தான் பிறக்கிறான், குழந்தையாக பிறக்கிறான். ஆனால் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நல்லது செய்கிறவன் நல்லவனாக போற்றப்படுகிறான், அயோக்கியத்தனை செய்கிறவன் அயோக்கியதான் இருக்கிறான். ஆனால் பிறக்கும்போது எல்லோரும் சமமாக தான் பிறக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ உயர்ந்த குறள். இந்த குரலையே மாற்றிட்டாங்க. 2வது லைனை தூக்கிட்டாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வச்சுட்டு 2வது வரி என்ன போட்டிருக்காங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பெரியாரியம் உலகத்தார் அனைவருக்கும். இது செத்துட்டாங்க. திருக்குறளில் திருவள்ளுவர் எழுதின 2nd லைன் எடுத்துட்டு பெரியாரியம் உலகத்தார் அனைவருக்கும், அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வளர்ப்பு பண்ண நான் கட்டணுங்கிறான். அந்த இதில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 73 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறான். பெரியாரியம் உலகத்தார் அனைவருக்கும். அவர் சொன்னது இதுதானே. எல்லாம் நாட்டு தேச துறவிகளாக பெரியார் மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகத்தான் பெரியாரியம் உலகத்தார் அனைவருக்கும். இந்த நாட்டை குட்டிச்சவராக்குனது இல்லாமல் தமிழ்நாட்டை இங்கிலாண்டிலேருந்து எல்லா நாடும் போய் நீங்களாம் அதை கற்றுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரியம் உலகத்தார் அனைவருக்கும் அப்படிங்க. திருக்குறளுக்கு உங்கள் அப்பா வந்துக்கிட்டு வள்ளுவர் கோட்டம் கட்டினாராம். திருவள்ளுவருக்கு வந்து கன்னியாகுமரியில் 130 அடி சிலை வந்து எம்ஜிஆர் தான் ஆட்சியில் ஃபவுண்டேஷன் போட்டாங்க, அடிக்கல் நாட்டினாங்க. மொரார்ஜி தேசாய் வந்து அடிக்கல் நாட்டினார். ஆனால் அந்த கூட்டம் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கா, நாங்கள் தான் செலவு வச்சோம் 130 அடியில் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வள்ளுவருக்கு இதெல்லாம் செஞ்சேங்கிறாங்க. வள்ளுவருக்கு இதெல்லாம் செஞ்சுன்ட்டு அந்த திருக்குறளில் இருக்கிற வரியை தூக்கிட்டு யார் வரியை போடுறான்? திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்ன ஆளை 2வது வரியாக சேர்க்குறாங்க. எவ்வளோ கேவலமான வேலை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். திருக்குறளையே மாற்றணும். அவங்க பெரியார் ஈவேரா வந்து எனக்கு புரியலை. இந்த ஈவேராவை ஏன் அவங்க இவ்வளோ நாளை வச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு புரியலை. முதலே சொல்லிட்டேன், தந்தைன்னு சொல்லும் போதே சொல்லிட்டேன். நல்ல பிறவியில் பிறந்தவர்கள் இன்னொருவனை தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். சரி, அதை சொன்ன இப்போ உலக அளவுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஊரை ஏமாற்றி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து இவங்களே போய்கிட்டு படத்தை திறந்துட்டு இவங்களே அங்கே 50-100 வச்சுட்டு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் உலக கலைஞர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி கூத்தடிக்கிறாங்கன்னா இது உங்களுக்கு சொல்லணும்ல. நீங்கள்லாம் பத்திரிகையில் படிச்சிங்களா? ஓ, அப்போ பெரியார் உலகமயமாகிறார்,
ஸ்டாலின் சொல்லிட்டாரே அப்படின்னு ஏதோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர்கள் படம் திறக்கிறாங்க. நம்ம பேசுவோம்ல, நம்மளை முட்டாளாக்கணும். அந்த முட்டாளாக்குறதெல்லாம் அந்த சோஷியல் மீடியா காலத்தில் நடக்காது மிஸ்டர் ஸ்டாலின். சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள் உண்மையை எடுத்துரைக்குது எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் நீங்கள் போகிற வேஷம் தெரிஞ்சு போச்சு. உலகமயமாக்குறதா, உள்ளூர்லேயே காரி துப்புறாங்க, அங்கே போய் உலகமயமாக்குறது. இந்த விஜய் மாதிரி ஆளுங்களே, அவருடைய கட் அவுட் வச்ச ஆளுங்களே மாறிட்டா இருப்பாருங்க. அவரை பற்றி உண்மை தெரிஞ்ச ஒன்று உலகத்தில் போய் தூக்கி தலை தூக்கி நிறுத்துவீங்களா? அதனால் உலகமயமாகிறார் பெருமா ஈவே ராமசாமிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை, உள்ளூர்லேயே வேலை போகாத கேஸ் அது அப்படிங்கிறத, இந்த செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்கிறேன். அடுத்தது ஒரு வெளிநாடு போகிறார்ல, முதலீடுகளை ஈர்க்க போகிறார் அப்படின்னு சொல்கிறார். 10 லட்சம் கோடிக்கு வெளிநாட்டு முதலீடை ஈர்த்து விட்டேன்கிறார். நான் சொல்கிறேன், கணக்கு காமிங்க. சும்மா வாயில் மைக்கில் வச்சு பேசுனீங்கன்னா 10 லட்சம் கோடிக்கு வெளிநாடு முதலீடுகளை நீங்கள் ஈர்த்து விட்டீர்கள்னா எப்படி நம்புறது? கணக்கு காமிங்க, வெள்ளை அறிக்கை போடுங்க. அந்த 10 லட்சம் கோடி வெளிநாடு முதலீடுகளை ஈர்த்ததில் இங்கே நீங்கள் கொள்ளையடித்து நீங்கள் அங்கே வெளிநாடுகளில் போய் கம்பெனி ஆரம்பித்து அதில் எத்தனை கம்பெனி கணக்கு வருது? 10 லட்சம் கோடியில் உங்கள் கம்பெனிங்க கொள்ளையடிச்சது போது எத்தனை லட்சம் கோடி? அதைத்தானே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் எவ்வளோ கோடி? 1000 கோடி. நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் நமது தமிழ்நாடு அரசாங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது 1000 கோடி. இவர் சொல்ல 10 லட்சம் கோடியில் அந்த 1000 கோடி அதுக்கு இயக்குனர் உதயநிதி. இப்போது அதுக்கப்புறம் உதயநிதியை மாற்றி இப்போது அன்பில் மகேஷை இயக்குனராக போட்டிருக்கிறீர்கள். அது உங்கள் கம்பெனி, அதுக்கு 1000 கோடி. அது இதெல்லாம் டிஎம்கே ஃபைல் 1 வருது. அண்ணாமலை கொடுத்தது. அவர் அப்படியே கொடுத்துட்டு அதோட விட்டுட்டு போயிட்டார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் நீங்கள் ஜார்ஜ் பேங்க் லண்டனில் சபரீசன் பேரில் ஆரம்பித்ததுன்னு சொன்னார் அண்ணாமலை எதுவும் சொல்ல. அது பூரா இடி கொடுத்தது. நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டடு இதெல்லாம் இடி கொடுத்து அண்ணாமலைகிட்ட கொடுத்து பேச சொன்னாங்க. அதில் தான் அங்கே வந்துக்கிட்டு ஜார்ஜ் பேங்க், அந்த ஜார்ஜ் பேங்க்லேருந்து முதலீடு நீங்கள் கொள்ளையடித்த பணத்தில் எவ்வளோ முதலீடு பண்ணீங்க, இங்கே எவ்வளவு வெளிநாடுகளுக்கு வட்டிக்கு விட்டுருக்கீங்க, இந்த கணக்கெல்லாம் சொல்லுங்கள். 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு எவ்வளோ நாள் தான் சொல்லுவீங்க? அதனால் வெளிநாடுகளின் முதலீடை ஈர்த்த கதை இந்த கதை தான். நீங்கள் நினச்சிடாதீங்க, இவர் ஆட்சிக்கு வந்த 4 வருடத்தில் 10 லட்சம் கோடிகளை வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து விட்டார்னு யாரும் நம்பிடாதீங்க. இதுதான் நடந்த உண்மை.